நியாயாதிபதிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கின்றேன். ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனாகிய யாருடைய மனைவி? ஏபேரின் மனைவி. ஏபேலின் மனைவி ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவள் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளே. ஒரு சாதாரண பெண்ணை குறித்து வேதம் அசாதாரணமான ஒரு காரியத்தை இந்த நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறது. வாழ்க்கை என்பது ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற ஒரு பரிசு. இந்த பரிசை விலையேற பெற்ற ஒன்றாக மனிதர்கள் நினைக்கும் பொழுது அந்த பரிசு அவர்களுக்கு முதலாவது சந்தோஷத்தை கொடுக்கின்றது. இரண்டாவது, அந்த பரிசுக்குள் இருக்கிற வெகுமதியை எடுத்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கையும் சந்தோஷமாய் மாற்றுகிறது. வாழ்க்கை என்பது ஆண்டவர் கொடுத்த ஒரு வெகுமதி. அந்த வெகுமதியை எடுத்து நீ அனுபவிப்பதற்கும் ஏராளமாக இருக்கிறது. அதற்குள் இருக்கிற பொக்கிஷங்களை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கும் ஏராளமாக இருக்கிறது. இந்த வெகுமதி எடுக்க எடுக்க குறையாத வெகுமதி. அது எடுக்க எடுக்க குறையாது, அள்ள அள்ள குறையாதது ஆண்டவருடைய அன்பு. காலைதோறும் புதியது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவருடைய ஆண்டுகள் முடிவடைவதில்லை. அவர் மன்னிக்க தயை பெருத்தவர். 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர். அப்படி என்றால் தேவனை குறித்து இவ்வளோ காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு காரியங்களையும் என் வாழ்க்கையில, இந்த புவி வாழ்க்கையில நான் அனுபவிக்கணும். அதுதான் காட்ஸ் பிளான். ஆனால் அநேக பெண்கள் ஆண்டவர் அளித்த வாழ்க்கை என்ற ஈவை அனுபவிக்காமலேயே வாழ்க்கையை முடித்து விடுகிறார்கள். நீங்கள் பாக்கியவதிகள். ஏன் தெரியுமா? அந்த வாழ்க்கையை அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு வழியை காட்டி கொடுத்தார். நானே வழி, சத்தியம், ஜீவன் என்று சொன்னவர் அந்த பரிசை உங்கள் கையில் கொடுத்து, மகளே நீயும் இதை அனுபவி, அநேகருக்கு கொடு என்று சொன்னார். வேதம் முழுவதிலும் பல பெண்களை குறித்து நாம் வாசிக்கின்றோம். பைபிள்ல எத்தனையோ நூற்றுக்கணக்கான பெண்களுடைய வாழ்க்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லாரும் விசேஷமானவர்களாய் வாழ்ந்தார்களா என்று சொன்னால் அதுதான் இல்லை. அவர்கள் விசேஷமானவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். அவர்கள் அப்படி வாழவில்லை. சில பெண்கள் தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டார்கள். சில பெண்கள் இங்கும் அங்குமாய் வாழ்ந்து வாழ்க்கையை முடித்தார்கள். ஆனால் ஒரு சில பெண்களை குறித்து வேதம் எழுதி வைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெண் தான் யாகேல். இதே அதிகாரத்தில் இந்த நியாயாதிபதிகளின் புத்தகத்தின் ஆரம்பத்தில் 2 பெண்களை குறித்து நாம் வாசிக்கின்றோம். ஒரு பெண் தெபோராள், அசாதாரணமான காரியங்களை சாதித்தவள், ஒரு ப்ராஃபெட்டஸ். அவள் தேவனுடைய சத்தம் கேட்கிறவள். அவள் தேவனுடைய சத்தத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவள். அவள் ஒரு நியாயாதிபதியாய் இருந்தாள், ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருந்தாள். நீங்கள் கேட்கலாம், ஒரு தெபோராள் ஒரு நியாயாதிபதியாய் இருந்தார், தீர்க்கதரிசியாயும் இருந்தார். நான் ஒரு சாதாரண பெண்ணாயிற்றே, நான் எப்படி ஆண்டவருக்காக பயன்பட முடியும் என்று. என் அன்பு சகோதரிகளே, நீங்க ஒரு சாதாரண பெண்ணா இருக்கலாம், ஆனா உங்க வீட்டுல நீங்க தான் குயின், நீங்க தான் பிரின்சஸ். உங்க வீட்டுக்கு நீங்க தான் இளவரசி. அந்த வீட்டுக்குள்ள ஆண்டவர் தந்த அந்த பரிசை கையில எடுத்து ஆண்டவருக்காய் வாழ்ந்து நீங்க பெரிய காரியங்களை சாதிக்கலாம். நீங்க செய்யற சாதனை ஒருவேளை வேதத்தில் எழுதப்படாது இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய ஞாபக புஸ்தகத்தில் அது பதிவு செய்யப்படும். இங்கே 2 பெண்களை குறித்து வாசிக்கிறோம். 2 பேரும் சாதாரண பெண்கள் தான். ஒருவள் தெபோராள், மற்றொருவள் யாகேல். தெபோராள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாள், இன்று நடக்கிற யுத்தத்தில் அல்லது இந்த பெரிய போராட்டத்தில் வெற்றி எனக்கல்ல, ஒரு பெண்ணுக்கு கிடைக்கும். எவ்வளவு ஒரு பரந்த மனசு பாருங்க. தனக்கு வெற்றி கிடைக்கலனா கூட இன்னொரு பெண்ணுக்கு வெற்றி வருதுன்னா அதை கூட அவள் எழுதி வைக்கிறாள், சொல்லுகிறாள். இந்த செய்தி இஸ்ரவேல் தேசம் முழுவதும் பரவுகிறது. ஒரு பெண் மூலம் வெற்றியாம், ஒரு பெண் மூலம் வெற்றியாம். எல்லா பெண்களும் என்ன சொல்லிருப்பாங்க? எனக்கு என்ன ஞானமா இருக்குது, எனக்கு என்ன பலனா இருக்குது, என்னை தேடி எப்படி அந்த சிசரா வருவான் என்று மனதில் நினைத்திருப்பார்கள். ஆனால் ஒரு பெண்
அவள் ஒரு சாதாரண குடும்ப பெண். அவளை குறிச்சு விசேஷமா சொல்றதுக்கு ஒண்ணுமே பைபிள்ல எழுதல. ஆண்டவர் சிசராவை இந்த யாகேலின் கூடாரத்தை தேடி வரும்படி செய்தார். ஜஸ்ட் இமேஜின், ஒரு பெண்ணை யுத்தத்துக்கு அனுப்புகிறார். 10,000 ஆண்களோடு அவள் யுத்தத்திற்கு செல்லுகிறாள். ஒரு பெண்ணை வீட்டிலேயே உட்கார வச்சிருக்கிறார். ஆனா அந்த யுத்தத்தின் வெற்றியை இவள் வீடு தேடி வரும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார். யுத்தத்திற்கு போகிறது முக்கியம் அல்ல, கூடாரத்திற்குள் இருக்கிறது முக்கியம் அல்ல. ஆண்டவருடைய அழைப்புக்கு நாம் அவைலபிளாக இருக்கிறோமா, ஆயத்தமா இருக்கிறோமா, அதுதான் முக்கியம் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக பெண்கள் ஏன் ஆசீர்வாதமாய் மாறவில்லை? ஐயோ, அவங்க நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க, அவங்க நல்லா பாட்டு பாடுவாங்க, அவங்க நல்லா எல்லாம் வாசிப்பாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது என்று சொல்லி கூடாரத்திற்குள்ளே இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வசனம் எப்படி வாசிங்க? கூடாரத்தில் வாசமாயிருக்கிற. எப்படியா? கூடாரத்தில் கூடார வாசம். அரண்மனையில வாசம் பண்ணாங்களா? கூடாரத்துல. She was an ordinary woman. ஒரு சாதாரண பெண், வீட்டில் இருக்கிற பெண். கூடாரத்திற்குள் இருக்கிற ஒரு பெண்ணை தேவன் தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகின்றார். எப்படி? சரித்திரம் தெரியும். சிசரா அவள் வீட்டை தேடி வருகிறான். வந்தவன் தண்ணீரை கேட்டான், குவளையில் பாலை கொடுக்கிறாள். அவன் களைப்பா இருந்ததினாலே படுக்க வைத்துவிட்டு ஒரு ஜமுக்காளத்தை மேலே மூடி விடுகிறாள். அதற்கு வேண்டியதெல்லாம் ஒரு தைரியம், ஒரு விசுவாசம். என்ன வேணும்? விசுவாசம். உடனே அவளுக்கு எது ஞாபகம் வந்திருக்கும்? தெபோராள் சொன்ன தீர்க்க தரிசனம் தான் ஞாபகம் வந்திருக்கும். இன்றைய ஜெயம் ஒரு பெண்ணின் கையில் என்று தெபோராள் தீர்க்க தரிசி சொன்னாரே, இன்றைக்கு நான் தான் அந்த பெண்ணா? ஆச்சரியமா இருக்கிறது. சிசராவை என் கையிலே கொடுத்தாரே என்று சொல்லி சிசரா அயர்ந்த நித்திரையில் இருக்கும் பொழுது கையில் கூடார முளையை எடுத்தாள், அவனுடைய நெற்றியிலே அடித்தாள். சிசரா அதே இடத்துல மரித்து போனான். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, அவன் நெற்றியில வச்சு அடிக்கிற நேரத்துல தற்செயலா சிசரா எழும்பிட்டா என்ன நடந்திருக்கும்? உடனே அவளை கழுத்தை நெரிச்சு என்ன செஞ்சிருப்பான்? கொலையே பண்ணிருப்பான். இல்ல அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பட்டை எடுத்து அவளை வெட்டி போட்டிருப்பான். இந்த பெண் தன் உயிருக்கு பயந்தவள் கிடையாது. இன்னைக்கு அநேக பெண்கள் ஏன் ஆசீர்வாதமா மாறல தெரியுமா? எல்லாத்துக்கும் பயம். சர்ச்சில் வந்து சாட்சி சொல்லணும்னா பயம், அப்புறம் ஒரு இடத்துல போய் பாட்டு பாடனா பயம், 2 பேருக்கு இயேசுவை பத்தி சொல்லணும்னா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், உங்க பயத்தை மட்டும் தூக்கி தூர போடுங்க, கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவார். ஹல்லேலூயா. சிசரா படுத்து கிடக்கிறான். அவனை கொலை செய்ய வேண்டும். அவன் எதிரி, அவன் விரோதி, அவனை அழிக்க வேண்டும். இன்னைக்கு அநேக பெண்கள் சாத்தானுக்கு நேராக உள்ள போராட்டத்தில் இயேசுவின் நாமத்தை கையில் எடுத்து சாத்தானை அழிக்க வேண்டும் என்று வேதம் சொன்னாலும் கூட பயத்து நிமித்தமே உங்கள் எதிராளிகளை அழிக்காமல் இருக்கிறீர்கள். இன்னைக்கு முதல் செய்தி உனக்கு, நீ ஆசீர்வாதமா மாறணும்னா உன் மனசுல இருக்க பயத்தை எடுத்து போடு. ஆண்டவர் அப்படி அல்ல. இளம் வாலிப பெண்களா இருக்கும்போது, காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கும்போது நீ எங்க போற எங்க வர எதையுமே அப்பாட்ட பல வேளைகள்ல சொல்றது இல்லை. ஆனா ஆண்டவருடைய காரியத்துக்கு வர சொல்லும் போது மட்டும், ஐயோ எங்க வீட்டுல திட்டுவாங்க, எங்க அம்மா திட்டுவாங்க, அப்பா திட்டுவாங்க. இன்னைக்கு சொல்றேன், ஒரு பயத்தை எடுத்து வெளியே போட்டுட்டு, ஆண்டவரே நான் ஆசீர்வாதமா மாறணும், என்னை எடுத்து பயன்படுத்துங்க என்று சொன்னால் தேவன் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு, நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். உன்னை சுற்றி 1000 பெண்கள் வாழலாம், ஆனா அந்த 1000க்கு நடுவுல உன்னை தனி ஒருத்தியா எடுத்து பயன்படுத்த தேவன் உண்மை உள்ளவரா இருக்கின்றார். உன்னை சுற்றி எத்தனையோ பெண்கள், படித்தவர்கள், கல்வி அறிவு உள்ளவர்கள், அழகுள்ளவர்கள், தாளந்து உள்ளவர்கள் இருக்கலாம். ஆனா உனக்குள்ள இருக்கிற தேவனுடைய அபிஷேகம் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றும். ஹல்லேலூயா. 3 கூட்டமான பெண்களை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். உலகத்தில் சொல்லுவார்கள், ஆவதும் பெண்ணாலே. தெரியுமா அந்த பழமொழி? அது உண்மைதான். முதியோர்கள் சொன்ன சில வாக்குகள் எல்லாம் உண்மை. ஆவதும் பெண்ணாலே. பைபிள் அதை விட மேலா சொல்லி வச்சிருக்குது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அதோட நிறுத்தல. புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால். அப்ப இடிக்கப்படுறது யாரு கைனால? அவ கைனால தான்.
வீடு ஆசீர்வாதமா எழும்பி நிற்கிறதும் அவளால தான், வீடு விழுறதும் அவளால தான். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்க ஒரு நபர் நீங்க மட்டும் சரியாயிட்டீங்கன்னா, ரைட் ட்ராக்கு வந்துட்டீங்கன்னா, உங்க ஹோல் ஃபேமிலியும் தேவன் மாத்துவார், உங்க முழு சமுதாயத்தையும் தேவன் மாத்துவார். காரணம் அவரு இவரு அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி புருஷன் அதெல்லாம் கிடையாது. நீ மாறினா எல்லாம் மாறும். இந்த பெண் தன்னை மாற்றினாள். எப்படி மாற்றினாள்? தான் ஒரு பெண் என்பதை முதல்ல அக்செப்ட் பண்ணா கூட இப்ப தன் ஒரு ஆண்மகனை போல நின்று வேலை செய்யணும்னு தனக்குள்ளாக தைரியத்தை வளர்த்து தன்னை மாத்தின உடனே அன்னைக்கு வெற்றி வந்துருச்சு. சரி, 3 கூட்டமான பெண்களை குறித்து உங்களோடு கூட பேசணும் நான் சொன்னேன். ஒன்று, சாபத்தை வருவித்த 3 பெண்கள். 2வது, ஆசீர்வாதத்திற்கு வாய்க்காலா இருந்த 3 பெண்கள். 3வது, ஆசீர்வாதமாகவே மாறின 3 பெண்கள். என்னோடு கூட ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்திற்கு வேதத்தை திருப்புங்கள். ஆதியாகமம் 1:28. தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதாமையும் கூடவே ஏவாளையும் ஆசீர்வதித்தார். இவள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பெண். இவள் முழு உலகத்துக்கும் தாயாகிற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருந்தார். பலுகி பெருகிற ஆசீர்வாதத்தை அவளுக்கு கொடுத்தார். தேவன் பூமியில ஒரு பெண்ணை சபிக்கிறவர் அல்ல. தேவன் பூமியில ஒரு பெண்ணும் குறுகி போகும்படி அழைத்தவர் அல்ல. இங்க வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமா மாற்றணும், அதுதான் தேவனுடைய சித்தம். சரி, இந்த பெண் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவள் தான். ஆனால் நடந்த சம்பவம் என்ன? ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசியுங்கள். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அடுத்த வசனம், ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். நல்லா கவனிங்க. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை திருடுறதுக்கு முதலாவது வந்து நிற்கிற நபர் பிசாஸ். உன்னை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், நீர் ஆசீர்வாத பாத்திரம். ஆனா நீ ஆசீர்வாதமா எடுக்காதபடி உன் வாழ்க்கையை கெடுக்கிறதற்கு ஒருவன் திட்டம் போட்டுட்டே இருக்கிறான். அவன் முதலாவது வந்து நய வஞ்சகமாய் என்ன பேசுறான்? நீங்க தோட்டத்தில் உள்ள எல்லா கனியும் புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னது உண்டா? ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன். உங்க வாழ்க்கையில வீழ்ச்சி எங்க துவங்குது தெரியுமா? தேவையற்ற முதலாவது உரையாடல், அதுதான் வீழ்ச்சிக்கு காரணம். அது எதிர்ப்பாளரோடு கூட இருந்தாலும் சரி, ஒரே பாலரோடு கூட இருந்தாலும் சரி, யாரோடு இருந்தாலும் சரி, உன் வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு அல்லாதவைகளுக்கு நேராக போகும்போது வீழ்ச்சி அங்க துவங்கு. அப்ப இவங்க சொல்றாங்க, அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். அடுத்த கான்வர்சேஷன் இவங்க ஸ்டார்ட் பண்ண, ஆண்டவர் அப்படிலாம் சொல்லல, அதெல்லாம் புசிக்க கூடாதுன்னு சொல்லல, இந்த ஒன்னை தான் புசிக்க கூடாதுன்னு சொன்னார். இவங்களே சீக்கிரட்டை உடைச்சு கொடுத்துட்டாங்க இல்ல? தேவன் நியமித்த ஒழுங்குகளையும் தேவன் வச்ச சட்டங்களையும் எல்லைகளையும் மீறும்படிதான் பிசாசு முதல்ல வரான். இந்த பெண்ணுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனா அது எப்படி சாபமா மாறுச்சுன்னா, கர்த்தர் சீரியஸா சொன்னதை இந்த அம்மா சிம்பிளா எடுத்துக்கிட்டாங்க. இந்த பழத்தை நீ என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. சீரியஸ் மேட்டர், வெரி சீரியஸ் டு பி கன்சிடர்ட். ரொம்ப சீரியஸ். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களுக்கு அம்மா அதை செய்யாத இதை செய்யாதன்னா கோபம் அப்படி படம் எடுக்குது. ஏன் தெரியுமா? அதை சிம்பிளா இவங்க நினைச்சுக்கிறாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க கையில் இருக்கிற தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் உங்களோட கூட பேசுதே. டேக் இட் சீரியஸ். இதை சீரியஸ் ஆயிடுங்க. கர்த்தர் பேசுகிறாருன்னா சீரியஸ் ஆயிடுங்க. ஆலயத்தில் ஆண்டவருடைய வார்த்தை வருதுன்னா டேக் இட் சீரியஸ், இந்த சீரியஸ் வே. அதை சீரியஸ் ஆயிடுங்க. ஐயோ கர்த்தர் சொல்லிட்டாரு செய்யக்கூடாது,
ரட்சிக்கப்பட்டியா, ஞானஸ்தானம் எடுக்கணும். ஐயோ கர்த்தர் சொன்னார் ஞானஸ்தானம் எடுக்கணும். அதுக்கு ஒரு வாக்குவாதம், அதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட். இல்ல, ஆண்டவர் சொன்னாரா உடனே நீ கீழ்ப்படி. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்க வேண்டிய பாத்திரங்கள் ஏன் சாபமா மாறுச்சுன்னா கர்த்தர் சொன்னதை சீரியஸா எடுக்கல. சரி, ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். முதல் 14 வசனங்கள் உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ கவனமா செவி கொடுத்தா நீ எப்படி இருப்ப? ஆசீர்வாதமா இருப்ப. அதுலயும் எப்படி ஆசீர்வாதமா இருப்பாய்? சகல ஜனங்களை பார்க்கல நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அப்போ நீங்க ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணா இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கர்த்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படியணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதை சீரியஸா எடுக்கணும். ஆண்டவர் பேசிட்டார், சீரியஸா எடுக்கணும். ஆண்டவர் சொன்னாரு என் வார்த்தையை கை கொண்டா உனக்கு ஆசீர்வாதம், கை கொள்ளலனா சிறையிருப்புக்கு போவ அப்படின்னார். இந்த மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை ஈஸியா எடுத்துட்டாங்க. அவர் சொன்னதெல்லாம் கேட்கவே இல்லை. அதனால சிறையிருப்பு அங்க போய் சிறுமைப்பட்டாங்க. உபாகமம் 22 2 பகுதியா பிரிக்கலாம். முதல் 14 வசனமும் கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம், மீதி உள்ள வசனங்கள்லாம் சத்தத்துக்கு கீழ்ப்படியலனா சாபம். இன்னைக்கு நான் ஒரே ஒரு காரியத்தை முதலாவது சொல்றேன். ஏவாளுடைய வாழ்க்கையில ஏன் தோல்வினா ஆண்டவருடைய சத்தத்தை அவ அற்பமா எண்ணினா, அவ அதை கனம் பண்ணவே இல்லை. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் பெற்றோருடைய வார்த்தையை அற்பமா நினைக்கிறாங்க. சபையில வந்து வசனத்தை கேட்கறீங்க, ஆனா கேட்கிற வசனத்தை அற்பமா நினைக்கிறதுனால இன்னும் ஆசீர்வாதமா மாறலாமா? ஒரு ஏவாள் ஆசீர்வதிக்கப்பட்ட பெண் ஆசீர்வாதத்தை இழந்ததுக்கு காரணம் தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணல. அந்த ஸ்திரீ மட்டும் ஆசீர்வாதத்தை இழக்கல, முழு உலகமுமே ஆசீர்வாதத்தை இழக்கிற ஒரு பரிதாப நிலைமைக்கு கொண்டு போகப்பட்டது. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க வாழுற கேர்லெஸ் லைஃப் உங்களை மட்டும் அல்ல உங்க குடும்பத்தையும் பாதிக்கும். நீங்க வாழ்ற கேர்ஃபுல் லைஃப், கவனமுள்ள ஒரு வாழ்க்கை உங்களை மட்டும் இல்லை உங்க குடும்பத்தையே ஆசீர்வாதமாய் மாற்றும். என் அன்பு வாலிப பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமா செவி கொடுங்க. யூ வில் பி a blessing. சரி, ரெண்டாவதாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவனை ஆசீர்வாதத்தை இழக்கும்படி செஞ்ச ஒரு பெண்ணை குறித்து அதே நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். சிம்சோனுடைய பெற்றோருடைய பக்தியுள்ள வாழ்க்கையை சொல்லி இருக்குது. அந்த தாய் தேவனுக்கு பயந்தவள், அந்த தகப்பன் தேவனுக்கு பயந்தவன். தேவதூதன் வந்து ஒரு செய்தியை சொன்ன உடனே ஓடி போய் தன் புருஷன்கிட்ட சொல்றா. அப்ப புருஷன் ஐயோ தேவதூதனை கண்டோமே, நாம் சாகவே சாவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த புருஷனை உற்சாகப்படுத்தி சொல்றா, இல்ல நம்ம சாவது இல்ல, நமக்கு ஒரு குழந்தையை கொடுக்கும்படிதான் கடவுள் தன்னுடைய தூதனை அனுப்பினார் என்று பக்தி உள்ள பெற்றோர் ஜெபம் பண்ணி ஒரு பிள்ளைய வாங்கினாங்க. அந்த பிள்ளையின் பேர் என்ன? சிம்சோன். God sent him into this world with a very special purpose. சிம்சோன் ஒரு பெரிய நியாயாதிபதியாய் மாறி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும், அதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஆனால் பின்வரும் அதிகாரங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா நியாயாதிபதிகளின் புத்தகத்துல சிம்சோனுடைய வாழ்க்கையில பயங்கரமான வீழ்ச்சி வருது. சிம்சோன் தன்னுடைய பெற்றோருடைய வார்த்தையும் கேட்கல, தேவனுடைய வார்த்தையும் கேட்கல. ஒரு நசரேயன் என்பவன் என்ன செய்ய வேண்டும்? திராட்சை ரசம் என்ன செய்யக்கூடாது? குடிக்க கூடாது. அப்புறம் திராட்சை பழத்துல உண்டான எதையும் என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. தீட்டுள்ளதை என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. ஆனால் இந்த சிம்சோன் அவன் நசரேய விரதம் இருக்க வேண்டியவன், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பக்தியுள்ள பெற்றோருக்கு பிறந்தவன். அவன் வாழ்க்கையில ஒரு தப்ப
தப்பு செஞ்சான்? நியாயாதிபதிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். நல்ல கவனிங்க, இவன் நசரேயன், இவன் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவன். இவன் இஸ்ரவேல் கோத்திரத்துல எத்தனை பெண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அந்த நாளின் பிரமாணங்கள் பல மனங்களை தடை செய்யவில்லை. ஆனால் இவன் எங்கே போனான்? பெலிஸ்த தேசத்துக்கு போய் அங்கே ஒரு பெண்ணோடு சிநேகமாயிருக்கிறான். அது உண்மையான சிநேகமா இல்லையா என்பதை பைபிளே சொல்லுது. 14ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. அப்பொழுது சிம்சோனின் பெண் சாதி அவனுக்கு முன்பாக அழுது, நீ என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய், என் ஜனங்களுக்கு ஒரு விடுகதையை சொன்னாய், அதை எனக்காவது விடுவிக்கவில்லையே என்றாள். சிம்சோனுடைய வாழ்க்கையில அவனுடைய அனாயிட்டிங்க கெடுக்கிறதுக்கு பல பெண்கள் இருந்தாங்க. நல்லா கவனிங்க, ஆண்கள் தான் பாவம் செய்வாங்க அப்படின்னு இல்ல. இவனுடைய வாழ்க்கையில இவன் மேல இருந்த அபிஷேகத்தை அநேக பெண்கள் கெடுத்து போட்டார்கள். ஒருத்தியை திருமணம் செஞ்சான், அவள் அவனை உண்மையாய் நேசிக்கவில்லை. ஐயோ, என் ஆட்களுக்கு விடுதலையை சொல்லணும், நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு என்று அவனை நச்சரித்தாள். அங்கே கதை முடிந்தது. அடுத்து இன்னொரு பெண், தெலிலாள் என்ற பெண் அவனோடு சிநேகமாய் இருக்கிறாள். அவன் மேல இருந்த விலையேற பெற்ற அபிஷேகத்தை கெடுப்பதற்கும் தடுப்பதற்கும் இந்த பெண் காரணமானாள். இவள் அவனை நச்சரிக்கிறாள். உன் பேலன் எதுல இருக்கு சொல்லு. அவன் சொல்றான், புதுசா உள்ள அகனி நாற்கயிர்களால் என்ன கட்டுனா என் பேலன் என்ன விட்டு போயிடும். ஒரு தடவை ஏமாற்றப்பட்டான், 2 தடவை ஏமாற்றப்பட்டான், 3 தடவை ஏமாற்றப்பட்டான். சிம்சோனை உத்தமன் என்று சொல்லி நான் பிரசங்கிக்கவில்லை. ஆனால் இந்த சிம்சோனுக்கு தவறு செய்வதற்கு ஏதுவாயிருந்த இந்த பெண்களைப் போல இன்னைக்கு உலகத்தில் அநேக பெண்கள் இருக்கிறார்கள். நீ ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்றால் உன்னுடைய உள்ளான வாழ்க்கையிலே நீ பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். உன் சிந்தை, உன் கண்கள், உன் செவிகள், உன் கரங்கள், உன் கால்கள், உன் நடை, உன் பார்வை, உன் பேச்சு, உன் உரையாடல் எல்லாத்திலையும் ஒரு பக்தி பரிசுத்தம் இருக்கணும். பக்தியுள்ள ஒரு வாலிபன் தன் ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு இந்த பெண்கள் காரணமானது போல நீங்க பக்தியுள்ள வாலிபனையோ பக்தியுள்ள புருஷர்களையோ பக்தி இல்லாத உலக பிரகாரமான ஒரு மனுஷனோடோ எந்த விதத்திலும் தேவனுடைய எல்லையை மீறிய உறவு வைப்பீர்கள் என்றால் அது உங்களை ஆசீர்வாதத்துக்கு நேராக அல்ல, சாபத்திற்கு நேராக நடத்தி செல்லும். எத்தனையோ செய்தித்தாள்களிலே எத்தனையோ காரியங்களை பார்க்கிறோம், தொலைக்காட்சியிலே பார்க்கிறோம், எவ்வளவோ நிகழ்ச்சிகளை கேட்கிறோம், வாழ்க்கையிலே சந்திக்கிறோம். அநேக குடும்பங்கள் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தை இழந்தது இதனாலதான். இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போகிற பெண்களாய் அல்ல, ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்கிற பெண்களாய் இருக்கணும். ஏவாளை போல நீங்கள் இருக்கக்கூடாது, தெலிலாளை போலவும் இருக்கக்கூடாது. மூன்றாவது ஒரு பெண்ணை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 25. தன் மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். ஆகாப் என்ற ஒரு ராஜா, அவன் இஸ்ரவேலின் ராஜா. அவனுடைய மனைவியின் பெயர் என்ன? ஏசபேல். ஏசபேலை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, கண்களுக்கு மையிட்டு தன்னை சிங்காரித்து, எப்போ? கணவர் இறந்த பிறகு. ஆகாப் என்ற ஒரு ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, அவன் மெய்யான தேவனை சேவிக்க வேண்டும். ஆனால் இந்த எசபேல் என்ற பெண் மெய்யான தேவனை சேவிப்பதை விட்டுவிட்டு அவனை தவறான வழிகளிலே நடத்துகிறாள், பாகாலை சேவிக்கும்படி. என் அன்பு சகோதரி, உங்கள் கணவர் ரட்சிக்கப்படாத ஒரு நபராய் இருப்பார் என்றால் அவரை ரட்சிப்புக்குள் நடத்துகிற மிகப்பெரிய பொறுப்பை தேவன் உங்க கையில கொடுத்திருக்கிறார். இந்த எசபேல் என்ன செய்தாள்? அவள் பாகாலுக்கு பூஜையிடுவது, பாகாலுக்கு பண்டிகை கொண்டாடுவது, அங்கே பலவிதமான விருந்துக்களை நடத்துவது, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை துக்கப்படுத்துவது, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் எழும்புவது, அங்கு நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை எடுக்க முடியல நினைக்கும் பொழுது புருஷனை தூண்டி விட்டவள் இந்த பெண். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், இந்த ஒரு பெண் தன் கணவனை, ஆகாப் கொஞ்சம் நல்ல மனுஷன்தான், ஆண்டவருக்கு முன்னாடி போய் தன்னை தாழ்த்துறான். ஐயோ, நீ எனக்கு மன இறங்கணும்னு
சொல்றார், ஆண்டவர் இறங்குறார். ஆனால் யேசபேல் திரும்ப 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 அவனை தூண்டிவிட்டு தவறுக்கு நேராக நடத்துகிறாள். ஒரு பெண்ணுடைய தூண்டுதல் ஒரு புருஷனை மாற்ற முடியும் ரெண்டு விதத்துல. ஒன்று நன்மைக்கு ஏதுவாய், இன்னொன்று தீமைக்கு ஏதுவாய். நன்மைக்கு ஏதுவாய் மாற்ற முடியும், தீமைக்கு ஏதுவாய் மாற்ற முடியும். இன்னைக்கு அநேக பெண்கள் சொல்றாங்க, என் ஹஸ்பண்ட் வரவே மாட்டேங்கிறார் கோவிலுக்கு. ரீசன் என்ன தெரியுமா? நான் முதல்ல சொன்னேன், நீங்க மாறுனா எல்லாம் மாறும். நீங்க கர்த்தருக்கு வைராக்கியமா நின்னீங்கன்னா உங்க வைராக்கியம் அவரை மாற்றும். உங்களுக்குள்ள இருக்கிற பக்தி வைராக்கியம் என்றைக்காவது ஒரு நாள் அவரை தொடும். பிசினஸ்ல ஒடிஞ்சு போய் வந்து நிற்கும் போது, வாங்கப்பா ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு கை கோர்த்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணும்போது அவர் நினைப்பாரு, நம்ம பிசினஸ்க்காக இவ்வளவு ஜெபம் பண்றாளே அப்படின்ட்டு. அடுத்து ஒரு பிரச்சனை வரும்போது, ஏமா ஆபீஸ்ல ஒரு பிரச்சனைமா கொஞ்சம் ஜெபம் பண்ணுன்னு முதல்ல உங்கள்கிட்ட தான் வந்து சொல்லுவார். நீங்க சரியா இருந்திருந்தால் உங்கள் கணவனை இயக்குகிற உந்து சக்தியாய் நீங்க மாற முடியும், நிச்சயம் முடியும். அவர் ஏன் சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறாரு? இங்க ஒரு பிக்சர், அங்க ஒரு பிக்சர். இங்க ஒரு மாதிரி இருக்கிறோம், அங்க ஒரு மாதிரி இருக்கிறோம். இங்க வைராக்கியமா இருக்கிறோம், வீட்டுல போய் வைராக்கியமா இல்ல. உலகத்தோடு ஒத்து போற வாழ்க்கை, உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆறது வெறுத்து விட்டு இன்னைக்கு ஆண்டவருக்கு மட்டும் நின்னு பாருங்க, உங்க முழு குடும்பம் வருதா வரலையான்னு அப்புறம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகாவை தூண்டின யேசபேல் அவனை தவறான வழிகளுக்கு, நாபோத்தை கொலை செய்யும்படி, ராஜாவல்லவா இரு நான் வாங்கித்தாரேன், நிருபத்தை எழுதுறா, நிருபத்தை அனுப்புகிறா, அவனை கொலை செய்ய கட்டளை கொடுக்கிறாள். உபவாசம் என்று சொல்ற ஹிப்போக்ரட்டிக் லைஃப். இன்னைக்கு இங்க இருக்கிற சகோதரிகளே, நம்மில் ஒருவரும் யேசபேலை போல புருஷனை தவறான வழிக்கு தூண்டக்கூடாது. நீ தூண்டுகிற ஆவியில நிறைஞ்ச பெண்ணாகிய நீ உன் புருஷனை மாற்ற முடியும். வாலிப பிள்ளைங்களே, உங்களுக்கு கூட அதான் சொல்றேன். அப்பா நல்லவர் இல்லை, ஆனா ஒரு அன்புள்ள மகள் அப்பாவை மாற்ற முடியும். டேடி உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இவ்வளோ நேரம் சாப்பிடல. அவர் இல்லைம்மா நான் சாப்பிட்டு வந்துட்டேன். ஐயோ அது எப்படி நீங்கள் சாப்பிட்டு வருவீங்க? உங்களுக்காக நான் நீங்கள் நாளைக்கெல்லாம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நான் சாப்பிடாதே படுத்துக்குவேன் அப்படி சொல்லிப்பாரு. உங்கள் அப்பா மறுநாள் வந்து உன் கூட தான் சாப்பிடுவார். 10 நாள் அப்பாவை அன்பில் கவர்ந்து கொண்டு 11ஆம் நாள், அப்பா எங்கள் சர்ச்சில் இன்னைக்கு ஒரு ஃபேமிலி கேம்புப்பா, எல்லா வீட்லேயும் அப்பா அம்மா வருவாங்க, நான் மட்டும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இல்லாமல் போகிறேன், இன்னைக்கு நீங்கள் வாங்கப்பா சொல்லிப்பாரு. ஒரு பெண் மகள் தன் அன்பினால் தன் தகப்பனை மாற்ற முடியும். தூண்டுகிற ஒரு கிருபை, அது ஒரு கிருபையுள்ள தூண்டுதலாக இருந்துச்சுன்னா சாபம் இல்லை, ஆசீர்வாதமாய் நீங்கள் மாற முடியும். ஹல்லேலூயா. ஏவாளை போல தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணக்கூடாது. தெளிலாளை போல அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரங்களின் அபிஷேகத்தை இழக்க வைக்கிற ஒரு பெண்ணா நீங்க மாறவே கூடாது. மூன்றாவதாக யேசபேலை போல ஒரு நல்ல ராஜாவை துன்மார்க்கத்துக்கு நேராய் நடத்துகிற சபிக்கப்பட்ட பெண்களாய் மாறக்கூடாது. சரி, வேதத்துல சாபத்துக்குள்ள வந்த பிறகு கூட அது ஆசீர்வாதமா மாற்றின பெண்கள் இருக்கிறாங்க. சுருக்கமா 3 பேரை பத்தி சொல்ல போறேன். 2 சாமுவேலின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரகியின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரகியின் மேலிருந்து கண்டான். சரி, நல்லா கவனிங்க. தாவீது ஒரு ராஜா. அவன் அரண்மனையின் உப்பரிக்கையிலே உலாவுவது வழக்கம். அரண்மனையில வேலை செய்கிறவருடைய கூடாரங்கள், வீடுகள் இருக்கும். அப்போ அந்த பெண் கொஞ்சம் மதியுள்ள பெண்ணா இருந்திருந்தா, ராஜா உப்பரிக்கையில் உலாவுவார் என்று தெரிந்திருந்தும் அவள் போய் வெளிப்படையாய் ஸ்நானம் பண்ணி இருக்க கூடாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில மதிகேடான காரியம், அது உங்களை பாவத்துக்கு நேராய் எக்ஸ்போஸ் பண்ணுது. நீங்க உங்களை எக்ஸ்போஸ் பண்றதுனால அந்த எக்ஸ்போஷனால பாவத்துக்கு நேராய் தள்ளப்படுகிற அநேகர். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா, அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். வேதம் தாவீதை குறித்து சொல்லும் போது எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் எக்ஸெப்ட் பத்சேபாள் விஷயத்துல அப்படின்னு பைபிள் எழுதி வச்சிருக்குது. நல்லா கவனிங்க. இந்த பெண் மாத்திரம் ராஜா உப்பரிக்கையில் உலாவுவார் என்று தெரிந்து சற்று ஞானமாய் நடந்திருந்தால் சரித்திரமே வேறு விதமாய் மாறி இருக்கும். பெண்ணுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. ஒரு மகனை பெற்றெடுத்தாள், தன் சொந்த புருஷனை இழந்தாள். ஆனால் காலங்கள் ஓடும் பொழுது அவள் கர்த்தரை பற்றி கொண்டாள்.
தாவீதின் அந்திய காலம். அவர் படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது தாவீதின் இன்னொரு மகன் அதோனியா தன்னை ராஜாவாக உயர்த்த வேண்டும் என்று நினைத்த பொழுது தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்து பத்சேபாள்கிட்ட சொல்றாரு, அம்மா, நீ ஏற்கனவே ஒரு தடவை தான் வாழ்க்கையில தப்பு செஞ்சுட்ட, இப்ப நீ செய்யக்கூடாது, வா, கர்த்தருடைய ஆலோசனை உனக்கு சொல்றேன். தாவீதுக்கு பிறகு சாலமோன் தான் ராஜாவாவார்னு தேவன் ஆணையிட்டு இருக்கிறார். இப்ப ராஜா மரணப்படுக்கையில் இருக்கிறார். நீ போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண, ராஜாட்ட பேசு, சாலமோன் தான் ராஜாவாகணும்னு சொல்லு. நாத்தானுடைய வார்த்தையை கேட்டா, she obeyed the prophet's word. உன் வாழ்க்கையில நீ ஏற்கனவே ஒரு தடவை வழுக்கி விழுந்துச்ச, ஆனா இப்போ உனக்கு ஆலோசனை சொல்ற ஊழியர்களுடைய வார்த்தைகளை நீங்க கேட்டீங்க அப்படின்னா அந்த சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. நேரா போறா ராஜாட்ட போய் நின்று விஷயத்தை சொல்றார். ராஜாவே, உங்களுக்கு பிறகு என் குமாரன் சாலமோன் தான் ராஜாவா இருப்பான்னு நீங்க சொன்னீங்களே. அப்படி சொல்லி முடிக்கும் போது நாத்தான் தீர்க்கதரிசி கூட வந்து நின்று அவட கன்ஃபார்ம் பண்றார். உடனே அடுத்த ஃபியூ மினிட்ஸ்லயே சாலமோன் தான் ராஜா வாவார் அப்படின்னு தாவீது அறிக்கை செய்கிறார். சாலமோனை ராஜாவாய் மாற்றினார்கள் தேவ சித்தப்படி. ஒரு நாள் தவறினாள், ஒரு நாள் விழுந்தாள், திரும்ப எழும்பினாள். நீங்க விழுந்துட்டே இருக்க கூடாது. ஒரு தடவை விழுந்துட்டீங்களா, 2 தடவை விழுந்துட்டீங்களா, பரவாயில்ல, வாலிப மகளே, நீ சரிக்கு விழுந்தது 2 இடத்துல. ஆனா கர்த்தருடைய சத்தம், தீர்க்கதரிசன சத்தம் உன்னை நோக்கி வரும் பொழுது எழும்பி வந்து கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சிட்டு நான் சாபமா இருந்தேன், இனிமே ஆசீர்வாதமாய் மாறுவேன்னு கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதத்துக்கு நேராய் கொண்டு செல்வார். சாலமோன் ராஜாவானார். சாலமோனில் தேவன் அன்பு கூர்ந்தார். அவன் ஆலயத்தை கட்டினான். ஒரு சாபத்துக்கு நேராக இருந்த ஒரு பெண் ஆசீர்வாதமாய் மாறினது கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சதுனால. நீங்களும் அப்படி மாற முடியும். மற்றொரு பெண்ணை குறித்து நியாயாதிபதி புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் அவளை குறித்து எபிரேய ஆக்கியோன் எழுதும் பொழுது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே அவளை குறித்து வாசிக்கிறோம். வாசியுங்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். இந்த அதிகாரம் முழுவதும் விசுவாச வீரர்களை பத்தி சொல்லிட்டு வருது. யாரை குறித்து சொல்லிட்டு வருது? விசுவாச வீரர். எல்லாம் ஃபெய்த்ஃபுல் பீப்புள், அதாவது நல்ல கடவுளை நேசிச்ச உண்மை உள்ள விசுவாச வீரர்களை. ஆனா இதே விசுவாச வீரர்கள் பட்டியல்ல சில பெண்களுடைய பேரு வருது. ஆச்சரியமா இருக்குது. அதில் ஒரு பெண் தான் ராகாப். வேதம் அவளுக்கு கொடுத்த பெயர் வேசி என்பது. அவளுடைய வாழ்க்கை விரும்பப்படத்தக்க ஒரு வாழ்க்கையா இல்லை. அவள் பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலேயே தன் நாட்களை கழித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் அவளை தேடி தேவனுடைய அழைப்பு வந்தது. 2 வேவுக்காரர்கள் சந்திக்க வந்தார்கள். அவர்களுக்கு இடம் அளித்தாள், பாதுகாத்தாள், அவர்களை தப்புவித்தாள். அந்த ஒரு ஆக்ட் ஆஃப் ஃபெய்த்னால டோட்டல் லைஃபே மாறிடுச்சு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்திற்கு உங்க வேதத்தை திருப்புங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல பல ராஜாக்களை குறித்து வேதம் சொல்லுது, இந்த பெண்ணையும் குறித்து சொல்லுது. 5வது வசனம். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். ராகாப் சபிக்கப்பட்ட ஒரு பெண், அவள் புறவினத்து பெண், அவள் பாவம் செய்து கொண்டிருந்தவள். ஆனால் அவளுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு அர்ப்பணம், இனிமேல் நான் யெகோவா தேவனைத்தான் சேவிப்பேன். அந்த ஒரு தீர்மானம் அவ சாபத்தை ஆசீர்வாதமாய் மாறிற்று. என் அன்பு சகோதரிகளே, ஒருவேளை இது போன்ற ஒரு காரியத்தினால் உங்க வாழ்க்கையில நீங்க சாபத்தை இழக்காது வேறு சில காரியத்தினால சாபத்தை இழந்திருக்கலாம். ஆனா நீங்க விசுவாசத்தை கையில எடுத்து இனிமே நான் ஆண்டவரை நம்புவேன், ஆண்டவரை பின்பற்றுவேன், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கென்று தைரியமாய் சில தீர்மானங்களை எடுப்பேன்னு சொல்லி தீர்மானிச்சீங்கன்னா ஒரு ராகாவின் வாழ்வு எப்படி ஆசீர்வாதமாகி விசுவாச வீரர்களின் பட்டியல்ல அவர் பேர் வந்துச்சோ அது போல உங்களையும் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பத்சேபாள் தவறினாள், எழும்பி விட்டாள். ஒரு ராகாப் தவறினாள், எழும்பி விட்டாள். இன்னொரு பெண்ணை குறித்து
வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது சமாரியா நாட்டாராகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். இயேசு அவளை நோக்கி, இந்த சாப்டர்ல நிறைய இடத்துல இயேசு அவளை பார்த்து, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக. ஜஸ்ட் கொஞ்சம் கவனிங்க. ஒரு பெண் சமுதாயத்தால ஒதுக்கப்பட்டவள். பட் ஜீசஸ் அவளுக்கு பர்சனல் அட்டென்ஷன் கொடுக்கிறார். அவன் ஏன் ஒதுக்கப்பட்டா? அவளுடைய வாழ்க்கை விரும்பப்படத்தக்க வாழ்க்கை அல்ல. 5 புருஷர்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தாள். உலகமே அவளை முகம் சுளித்து பார்க்கிற ஒரு வாழ்க்கையில தான் அவள் இருந்தாள். ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு அவளை சந்திக்கிறார். சந்திச்சு அவளோடு உரையாடுகிறார். 21 வசனம் வாசிங்க. அதற்கு இயேசு ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. உலகமே வெறுத்துச்சு, இயேசு வெறுக்கல. உலகமே புறக்கணிச்சது, இயேசு புறக்கணிக்கல. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த சமாரிய பெண்ணை போல ஒரு சிலருடைய வாழ்க்கை ஒருவேளை விரும்பப்படாத ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். என் அன்பு சகோதரி, என் ஆண்டவர் இயேசு உன்னை நேசிக்கிறார். உலகமே உன்னை வெறுத்திருக்கலாம், ஆனா இயேசு நேசிக்கிறார். இயேசு அவளை நோக்கி, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவளை பார்த்து எவ்வளவு ஒரு பர்சனல் அட்டென்ஷன்ல நீ வழுவி விழுகிற காரியத்துல இயேசு உன்னை தூக்கி விடும்படியாய் உன் அருகிலே வந்து உதவி செய்கிறார். இந்த ஒரு இடத்துல அவள் இயேசுவுக்கு இடம் கொடுத்தாள், ஜீவ தண்ணீரை பெற்றாள். ஹோலி ஸ்பிரிட் அனாயிட்டிங் வந்த உடனே வாழ்க்கையே மாறுது. யங் கேர்ள்ஸ், உங்களுக்கு நான் சொல்றேன், எதுல உங்களுக்கு சோதனை, எதை ஜெயிக்க முடியல, எந்த காரியத்தை மேற்கொள்ள முடியல, ஒரே ஒரு சீக்ரெட், be filled with the Holy Spirit. ஒவ்வொரு நாளும் ஆவியானுடைய அபிஷேகத்துல நிரம்பி 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 ஜெபிக்கும் பொழுது உன் மாம்ச எண்ணங்கள் எல்லாம் அடங்கும். ஹல்லேலூயா. மாம்ச எண்ணங்கள் தலை எடுக்காது. ஏன் ஃப்ளஷ் மேல நிக்குது தெரியுமா? ஆவி கீழே இருக்கிறதுனால. ரோமர் 8ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாய், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் போராடுகிறது. உன் போராட்டம் வெறும் மாம்சத்தோடு மட்டுமல்ல, அது சத்துருவோடு, அந்தகார வல்லமைகளோடு. அதை ஜெயிக்கத்தக்க ஒரே ஒரு வல்லமை பரிசுத்த ஆவியானவருக்கு தான் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய அபிஷேகம் ஒன்னில் நிறைந்திருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில விடுதலை உண்டாகும். உன் இருதயத்தை அடைக்கவும் ஆண்டவரால முடியும், உன் இருதயத்தை திறக்கவும் ஆண்டவரால முடியும். அவர் பரலோகத்தில் இருக்கிறார். உன்னோடு போரிடுகிற வல்லமைகளுக்கு உன் இருதயத்துல இடம் இல்லாதபடி உன் டோரை க்ளோஸ் பண்ற வல்லமை ஆண்டவருக்கு இருக்குது. ஹல்லேலூயா. என்னால மேற்கொள்ள முடியல, ஜெயிக்க முடியல, போராட்டமா இருக்கு, நீங்க யாருமே சொல்ல அவசியம் இல்லை. ஒரு உன்னதமான தேவன் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாமா. ஒரே ஒரு வார்த்தை போதுமா? ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. நீ இந்த வசனத்தை உட்கார்ந்து உட்கார்ந்து படி. ஒரே ஒரு வேர்ட் அப்படி ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி அப்படி உள்ள வந்து உன் ஹார்ட்டை திறக்கும், உன் ஹார்ட்டை க்ளோஸ் பண்ணும். பிசாசு உள்ள வர முடியாது. ஹல்லேலூயா. உன்னை பெயர் சொல்லி அழைத்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் உன்னை பலப்படுத்துற ஒரே ஒரு பாடலின் ஒரு சரணத்தை மாத்திரம் பாடலாமா? கிருபையால் நீலை நிற்கிறோம், உம் கிருபையால் நீலை நிற்கிறோம், கிருபையால் நீலை நிற்கிறோம், உம் கிருபையால் நீலை நிற்கிறோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்த்தது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்த்தது உங்க கிருபை. கிருபை, 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 கிருபை. கிருபையால் நீலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நீலை நிற்கிறோம், கிருபையால் நீலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நீலை நிற்கிறோம். கிருபை, 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 கிருபை. அப்பா, கிருபை, 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 கிருபை. கரங்களை தட்டி தேவனுடைய கிருபைக்கு நன்றி சொல்ல
ஒரு கிருபை பாவத்தை ஜெயிக்க வைக்கும். ஹல்லேலூயா. ஒரு பத்சேபாள் விழுந்தாள், எழுந்தாள். ஒரு ராகாப் விழுந்தாள், எழுந்தாள். ஒரு சமாரிய பெண் விழுந்தே கிடந்தாள். கிறிஸ்து அவள் வாழ்க்கையில் பிரவேசித்தவுடன் நம்பிக்கை வந்தது. ஆசீர்வாதமாய் மாறினாள். பத்சேபாள் ஆசீர்வாதமாய் மாறினாள். ராகாப் ஆசீர்வாதமாய் மாறினாள். ஒரு சமாரிய பெண் ஆசீர்வாதமாய் மாறினாள். நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது கூட்டத்தில் உள்ள 3 பெண்களை குறித்து சுருக்கமாய் எப்படி ஆசீர்வாதமாய் மாறினார்கள் என்று சொல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து யாரை குறித்து சொல்லுது? மரியாளை குறித்து. மரியாள் தேவதூதனை தேடி போனாரா? தேவதூதன் மரியாளை தேடி வந்தாரா? அவள் இருந்த வீட்டில். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஃப்ரீடமே இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்கிறேன் அப்படிங்கிறீங்களா? உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற உங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற இன்றைக்கு தேவனுடைய தெய்வீக திட்டம் உங்களை தேடி வருகிறது. ஹல்லேலூயா. அவள் இருந்த வீட்டில். நீ இருக்கிற இடத்துல உன்னை ஆசீர்வாதமாய் தேவன் மாற்ற முடியும். உங்க வீட்டுல 4 பெண்களை கூப்பிட்டு ஒரு ஜெபத்தை நடத்துங்க, உங்க வீடு ஒரு ஜெப வீடா மாறிடும். உங்க பிள்ளைகள் ஆண்டவரை அறிகிற அறிவுக்குள் வருவார்கள். தேவன் அதை செய்வார். ஆசீர்வாதமாய் மாறின ஒரு வாலிப மகள். ஜஸ்ட் இமேஜின். எப்பவுமே சொல்லுவேன், அது எப்படி ஒரு கன்னி பெண் நீ கர்ப்பவதியாவா என்று சொன்ன உடனே நோ என்று சொல்லித்தான் ஓடி இருப்பாங்க எல்லா பெண்களும். ஆனால் ஆண்டவருக்காக எஸ் என்று சொன்னாள். அவமானத்தை நினைக்கல, நிந்தைய நினைக்கல, உலகம் தன்னை என்ன சொல்லும் நினைக்கல. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப நாட்களில் என் குடும்பத்தாரெல்லாம் எனக்கு எதிர்ப்பு. 6 மாதம் நான் ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கே போகல. ஏன் தெரியுமா? வீட்டுக்கு போனா சர்ச்சுக்கு போக விட மாட்டாங்க. எங்க அப்பா ஃபோன் மேல ஃபோன் பண்ணி கூப்பிடுவார், இந்த வாரமாவது வா. வீட்டுக்கும் ஹாஸ்டலுக்கும் 1 hour தான் டிஸ்டன்ஸ். அப்போ வாரம் ஒரு முறை எல்லாரும் வீட்டுக்கு போவாங்க. நான் மட்டும் எத்தனையோ நாள் ஹாஸ்டல்ல இருந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஒரே ஒரு காரணத்துக்காக, சண்டே சர்ச்சுக்கு போகணும், ஆலயத்தில் ஆராதிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். இள வயதுல இயேசு மேல வச்ச வைராக்கியம் தான் இன்னைக்கு உங்க முன்னாடி என்னை ஒரு ஊழியக்காரியாய் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த 6 மாதங்களிலே கர்த்தருக்குள்ள பலப்பட்டேன். அப்புறம் தீர்மானம் எடுத்த, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அப்பா அம்மா வீட்டை விட்டு துரத்துனாலும் பரவாயில்ல, இயேசுவை விடக்கூடாது. அதுதான் என் தீர்மானம். 6 மாசம் முடிச்சு வீட்டுக்கு போனேன். தைரியமா சொன்னேன், இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு, நாங்கள் வழக்கமாக போகிற கத்தோலிக்க ஆலயத்திற்கு அல்ல, நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஒரு சர்ச்சுக்கு போறேன்னு சொன்னப்போ எங்க அப்பா மறுப்பு இல்லாத எஸ் சொல்லி என்னை அனுப்பிச்சு வச்சாங்க. ஹல்லேலூயா. அந்த உள்ளம் பலப்பட்ட பிறகு அப்பா நோ சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா என்னை கேட்டே ஆகணும் அப்படின்னு போய் கேட்டேன். அந்த நாளிலிருந்து என் தந்தை எனக்கு அனுமதி கொடுத்தார். இந்த மாற்றத்தை என் தகப்பனுடைய உள்ளத்துல கொண்டு வந்தது தேவன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, ஆண்டவருக்காக வைராக்கியமா தீர்மானம் எடுத்து பாருங்க, உங்க குடும்பங்கள்ல ஆச்சரியமான மாற்றங்களை ஆண்டவர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. பயந்து பயந்து இருந்தீங்கன்னா பயந்துகிட்டே தான் இருக்கணும். எழும்பி இயேசுக்காக வந்து பாருங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். மரியாள் நான் ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்தாள், ஆசீர்வாதமாய் மாறினார். இன்னைக்கு முழு உலகத்துக்கும் மேரினா யாருன்னு தெரியும். யாரு? மதர் ஆஃப் ஜீசஸ், இயேசுடைய தாய். இப்படி ஒரு பெரிய பாக்கியம் வரும்னு அந்த வாலிப மகள் நினைச்சிருக்கவே மாட்டா. உனக்கும் சொல்றேன், இன்னைக்கு நீ இயேசுக்காக எடுக்கிற பெரிய வைராக்கியமுள்ள தீர்மானம் வரப்போகிற வருஷங்களில் உனக்கு பெரிய மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். 2வது ஆசீர்வாதமாய் இருந்த மற்றொரு பெண்ணை குறித்து ரூத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம். 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன், மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்க, மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்றார், என் மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட
ஆசிர்வதிக்கப்படுவாயா. எவ்வளவு பெரிய blessing பாருங்க. அவள் ஒரு அனாதை பெண்ணை போல வந்தாள், விதவையாய் வந்தாள். நீங்க நினைக்கிறீங்களா உங்க குடும்பம் சாதாரண குடும்பம், உங்க அப்பா கூலி வேலை செய்யறாரு, ஆனா உன்னை உயர்த்ததுக்கு தேவனுக்கு தடை இல்லை. ஹல்லேலூயா. சிறைச்சாலையில் இருந்த ஒரு யோசேப்பை தேசத்தின் அதிபதியாய் உயர்த்தினார். ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு தாவீதை தேசத்தின் ராஜாவாய் உயர்த்தினார். அடிமை பெண்ணாய் வந்த ஒரு எஸ்தரை தேவன் உயர்த்தினார். என் மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. ஏன் தெரியுமா? உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் பெரிதாய் இருந்தது. அவள் என்ன டெசிஷன் எடுத்தால், நீ போகிற இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்குகிற இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். இன்றைக்கு இங்க வந்திருக்கிற உங்களில யாரையாவது உங்க வீட்டுல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உபத்திரவப்படுத்துறாங்களா, துன்பப்படுத்துறாங்களா? கவலைப்படாதீங்க. ஒரு ரூத்தை போல உறுதியா ஆண்டவரை பின்பற்றி வாங்க, நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. வம்ச அட்டவணையில ரூத்தின் பெயர் வருகிறது. தாவீதின் முற்பிதாக்களின் அட்டவணையில இந்த ஒரு வாலிப மகளின் பெயரும் வர அளவுக்கு ஆசீர்வதிச்சாரே. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஒரே ஒரு தீர்மானம் எடுங்க, என்ன நடந்தாலும் இயேசுவை விட மாட்டேன். அதுதான் ரூத்தை ஆசீர்வாதமாய் மாற்றியது. ஏற்கனவே வாசித்தோம் யாகேல் என்ற பெண்ணை குறித்து. நியாயாதிபதிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை திரும்ப ஒரு தடவை வாசிங்க. ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் கூடாரங்களில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. ஏன் அந்த ஒரு ஏகாரத்தை போட்டு முடிச்சுக்க, பட்டவளே அப்படின்னா நோ சேஞ்ச். ஆண்டவர் சொன்னதுதான். இன்னைக்கு தேவன் உன்னை பார்த்து சொல்றார், நீயும் ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீயும் ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஒரு ஏவாளை போல தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணி தயவு செய்து ஆசீர்வாதத்தை இழந்து விடாதே. ஒரு எசபேலை போல தவறான பாவத்துக்கு நேராய் மற்றவர்களை தூண்டி ஆசீர்வாதத்தை இழந்து விடாத. ஒரு தெளிலாளை போல, ஒரு சிம்சோன் விழுந்து போவதற்கு காரணமாய் இருக்கிற பெண்ணாய் நீ இருக்கவே கூடாது. விழுந்தாலும் எழும்புகிற பத்சேபாளாய் இரு, விழுந்தாலும் எழும்புகிற ராகாபை போல இரு, விழுந்தாலும் எழும்புகிற சமாரிய பெண்ணை போல இரு. எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி ஆசீர்வாதமாய் மாறினாலே ஒரு மரியாள். அந்த மரியாளை போல நீங்க ஆசீர்வாதமாய் இருக்கணும். என்ன வந்தாலும் பரவாயில்லை, நீங்க போற இடத்துக்கு நானும் வருவேன், நீங்க தங்குற இடத்துக்கு நானும் தங்குவேன் சொல்லி உறுதியாய் பற்றி கொண்டாலே ரூத். அந்த ரூத்தை போல நீ ஆசீர்வாதமா இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல பயத்தை தூக்கி போட்டுட்டு தைரியத்தை வரவழைச்சிட்டு ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றின அந்த யாகேலை போல நீங்கள் இந்த பூமிகளை ஆசீர்வாதமா இருக்கணும். உங்க குடும்பத்துக்கு, இந்த சபைக்கு, இந்த தேசத்திற்கு தேவன் உன்னை நம்பி இருக்கிறார். இங்க இருந்து போகும்பொழுது என்ன தெரியுமா சொல்லிட்டு போகணும்? ஸ்திரீகளுக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் சபிக்கப்பட்ட பெண்ணை போல வாழ மாட்டேன். ஒருவேளை சாபத்தில் கடந்தாலும் இன்னைக்கு எழும்பிடுவேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணாய் மாறுவேன் என்று இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. எல்லாரும் முழங்கால் படியிடலாமா? ஹல்லேலூயா. வாழ்க்கை என்பது தேவன் உனக்கு கொடுத்த பரிசு. இட்ஸ் a gift from the Lord. இந்த விலையேற பெற்ற பரிசை நீ எப்படி பயன்படுத்துகிறாய் என்று தேவன் காண விரும்புகின்றார். வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? இன்றைக்கு இந்த தெய்வீக திட்டத்தை உன் பக்கத்துல வந்து ஒரு தேவன் உனக்கு சொல்லி கொடுத்தாரே. என் மகளே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் வாழணும். அதுதான் என் சித்தம். உங்களில் அநேகர் என் கடந்த கால வாழ்க்கை ஐயோ சொல்ற மாதிரி இல்லையே, நான் விழுந்து போயிட்டனே, நான் இழந்து போயிட்டனே, எனக்கு கிருபையா கொடுத்த நல்ல நாட்களை நான் வீணடிச்சிட்டனேன்னு சொல்லி உங்களில் அநேகர் கண்ணீர் விடலாம். என் அன்பு தாயே, உங்க நாட்கள் இன்னும் முடியல. என் அன்பு சகோதரி, காலங்கள் இன்னும் முடியல. என் அன்பு வாலிப மகளே, the best is yet to come. உனக்கு இன்னும் பெஸ்டா கடவுளுக்கு வாழுகிற நாட்கள் கர்த்தர் கையில வச்சிருக்கிறாரு.
நீ ஆசீர்வாதமாய் மாறணும். இன்னைக்கு எல்லாரும் கொஞ்சம் மனம் திரும்ப தேவன் கையில ஒப்பு கொடுக்கலாமா? நான் ஏவாழ போல உங்க வார்த்தையை அசட்ட பண்ணிட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய வார்த்தையை அற்பமா நினைச்சு, என்னை வஞ்சிக்க நினைச்ச சத்துருடைய வார்த்தைகளை உண்மை நினைச்சு நான் இழந்துட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க. நான் மட்டும் அந்த ஒரு விஷயத்துல உறுதியா நின்றிருந்தா இன்னைக்கு நான் எவ்வளவோ உமக்கு பயனுள்ளவளா மாறி இருப்பேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எல்லாரும் உங்க வலது கரத்தை உங்க இருதயத்தின் மேல எடுத்து வச்சுக்கோங்க. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, உங்க ரத்தத்தால் என்ன கழுவிருங்க ஆண்டவரே. தெளிலாளை போல அபிஷேகம் பண்ணப்பட்ட சிம்சோனுடைய வாழ்க்கையை கெடுத்த ஒரு பெண்ணை போல நான் யாருடைய வாழ்க்கையும் கெடுக்க கூடாது ஆண்டவரே. ஒருவேளை உன் ஜீவியத்தினால, உன் பேச்சினால, உன் உறவினால அநேகர் இடறி இருப்பார்கள் என்றால், என் அன்பு மகளை, என் அன்பு சகோதரி, இன்னைக்கு ஆண்டவற்ற மன்னிப்பு கேளுங்க, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஒரு எசபேலை போல உன் புருஷனை மாத்திரம் நீங்க நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தா அவர் எங்கேயோ ஒரு ஊழியக்காரரா வந்திருப்பாரு. நீ சரியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாததுனால இன்னைக்கு அவர் ஆண்டவர் அறியாத ஒரு பாத்திரமா இருக்கிறார். என் அன்பு வாலிப மகளே, இன்னைக்கு நீயும் ஆண்டவற்ற மன்னிப்பு கேளு, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. என் உடன் பிறந்தவர்களெல்லாம் நான் சரியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல ஆண்டவரே. நான் ஒவ்வொரு நாளும் என் சகோதர சகோதரிகளோட சண்டையிட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற நல்லதை பார்க்க மறந்துட்டேன் ஆண்டவரே. இன்னைக்கு நான் மன்னிங்க ஆண்டவரே. எழும்பின பத்சேபாளை போல நீ எழும்பு. ஒரு பெரிய தெய்வீக திட்டம் உனக்காய் காத்திருக்கின்றது. எழும்பின ராகாபை போல எழும்பு. ஒரு பெரிய தெய்வீக திட்டம் உனக்கு காத்திருக்கிறது. எழும்பின சமாரிய பெண்ணை போல எழும்பு. தேவன் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். அவள் எந்த இடத்திலே பாவ வாழ்க்கை வாழ்ந்தாளோ அதே இடத்துல தேவன் அவளை ஆசீர்வாதமாய் மாற்றினாரே. அந்த கிராமம் முழுவதும் ரட்சகரை அறியும்படி அவளுடைய ஜீவியம் புரட்டி போடப்பட்டதை போல இன்னைக்கு இங்க இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையை ஆண்டவர் புரட்டி போட விரும்புகிறார். ஹல்லேலூயா. உண்மையா ஆண்டவற்ற மன்னிப்பு கேளுங்க, உண்மையா ஆண்டவற்ற மன்னிப்பு கேளுங்க. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் தவறா வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே, உங்க சித்தத்தை அறியாம வாழ்ந்துட்டேன், உலக ஆசா பாசங்களுக்கு இடம் கொடுத்து வாழ்ந்துட்டேன், தேவ சித்தத்தை அசட்ட பண்ணி வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே. என்ன மன்னிங்க, என்ன மன்னிங்க. சமாரிய பெண் ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறை பலரோடு வாழ்ந்தவள். அவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பார் என்றால் என் ஆண்டவர் உனக்கும் கொடுக்க உண்மை உள்ளவர். ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறார். எழும்பு சீயோனே, உன் பழைய வாழ்க்கை விட்டு எழும்பு மகளே. உன் கழுத்தில் இருக்கிற கட்டுகளை இன்றைக்கு நீ அவிழ்த்து விடு. அந்த உறவுகளை முறித்து போடு. உன் வீழ்ச்சிக்கு காரணம் இந்த தவறான உறவுகள். நீ எழும்ப முடியாததற்கு காரணம் உன்னுடைய ராங் டெசிஷன். இன்னைக்கு ஆண்டவற்ற மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் மன்னித்து திரும்ப ஏற்றுக்கொள்ள உண்மை உள்ளவரா இருக்கிறார். எல்லாரும் கரத்தை ஆண்டவருக்கு நேரா உயர்த்தலாமா? எல்லாரும் உங்க கரத்தை ஆண்டவருக்கு நேரா உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்ன ஒரு மரியாதை போல ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. ரட்சகரை இந்த உலகத்துக்கு நான் கொடுக்கணும் ஐயா, அதுக்கு எந்த அவமானத்தையும் தாங்கிக்கிறேன். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே ரட்சகர் என் மூலமா வெளிப்படணும் உலகத்துக்கு. என் மூலமா இயேசுவை இந்த உலகத்துக்கு நான் சொல்றதுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் ஏற்றுக்கொள்றேன், என்ன பாடுகள் வந்தாலும் தாங்கிக் கொள்றேன், என்ன போராட்டம் வந்தாலும் தைரியமா நிற்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ரூத்தை போல உறுதியா இரு. ஒருவேளை ஒரு பால் ஓடி போனால் நீ ஓடி போகாதே. உங்கூட இருந்த எல்லாரும் பின்வாங்கிட்டாங்க. மகளே, நீ உறுதியாய் நில். உன் தேவன் உன்னை உயர்த்துவார், உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். யாகேலை போல உங்க கூடாரத்துக்குள்ளேயே உன்னை ஆசீர்வாதமா வைக்க போறார். நீ இருக்கிற இடத்துல ஆசீர்வாதமா இருப்ப. உன் வீட்டுக்குள்ளேயே தேவன் உன்னை ஆசீர்வாதமாய் வைக்கிற நாட்கள் வந்து விட்டது. உங்க வேலை ஸ்தலத்துல நீ ஆசீர்வாதமா இருப்பாய். உன்னை நிந்தித்த உறவினர்கள் மத்தியில நீ ஆசீர்வாதமா இருப்பாய் மகளே. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவற்ற நல்ல ஸ்தோத்திரங்களை துதிகளை ஏறடுங்க. இந்த நாள் புதிய சரித்திரத்தை தேவன் எழுதுகிற நாள். பழையவைகள் மறக்கப்பட்டன. பழைய வாழ்க்கையை தேவன் சமுத்திரத்திலே தூக்கி போடுகிறார். ஆண்டவர் தூக்கி போட்டு விட்டார். நீ எழும்ப மகளே,
உன்னை திரும்ப ஏற்றுக்கொள்ளுகிறார். வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமா வானைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. உங்க எல்லாரையும் பார்த்து நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். சபிக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு வரணும்னா முதல்ல ஒரு தீர்மானம் எடுங்க. நான் ஆண்டவருக்காக இனிமே வாழுவேன், பழைய வாழ்க்கையை விட்டு நான் எழும்புவேன் என்று. ஆண்டவருக்காய் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உங்க வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்துங்க. உங்களுக்காக நான் விசேஷமாய் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்க வாழ்க்கையை அப்படியே ஒப்புக்கொடுங்க ஆண்டவர் கரத்துல. ஆண்டவரே, என்னை ஒரு மரியாளை போல மாற்றுங்க, ஒரு யாகேலை போல மாற்றுங்க, ஒரு ரூத்தை போல என் வாழ்க்கையை மாற்றுங்கன்னு சொல்றவங்களை இன்னைக்கு ஆண்டவர் தேடுகிறார். ஆண்டவர் தேடுகிறார். உயர்த்தப்பட்ட உன் வலது கரத்தை ஆண்டவர் பற்றி கொள்ளுகிறார். மகளே, இன்றிலிருந்து ஆண்டவர் உன்னை நடத்த போகிறார். ஆண்டவருடைய சத்தத்தை மட்டும் அசட்டை பண்ணாதே. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லும் பொழுது உன்னை தேவன் ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நன்றி தகப்பனே. பிதாவே, தங்களுடைய கரங்களை உயர்த்தி இந்த பிள்ளைகளுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். இவர்கள் கரங்களை பிடித்து இன்றைக்கு உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். பழைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தாலும் பரவாயில்லை, இன்னைக்கு ஒரு புதிய வாழ்க்கைக்குள் உங்களை கரம் பிடித்து நடத்தி செல்லுங்கப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. விசேஷமா என் அன்பு வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகளை கைப்பிடிச்சு நடத்துங்க. ஒரு ரூத்த போல ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. உலகம், மாமிசம், பிசாசு என் பிள்ளைகளை வஞ்சிக்க கூடாது. உமக்காய் ஜொலிக்கிற விளக்காய் மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தரப்படி செய்கிறதற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். இன்றைக்கு உம்முடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு சிரசின் மேல் இறங்கி வருவதாக. என்னென்ன ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து வந்தார்களோ, எந்த நன்மையை நாடி வந்தார்களோ, எதை தேடி வந்தார்களோ, இயேசுவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாதங்கள் சிரசிலே இறங்கட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். சகல துதி, சகல கனம், சகல மகிமை உமக்கு ஏறெடுக்கிறேன். மீட்பெரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் இயக்கம் என்ற ஊழியம் இயேசுவின் அன்பையும் இயேசுவின் வார்த்தையையும் பூமியின் கடைசி மனிதனுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற தரிசனத்தோடு ஸ்தாபிக்கப்பட்டதாகும். சகோதரர் டாக்டர் ஆண்ட்ரூ தேவ், சகோதரி டாக்டர் ஜெயராணி ஆண்ட்ரூ தேவ் குடும்பமாய் செய்து வரும் இவ்வூழியங்களின் மூலம் நற்செய்தி கூட்டங்கள், எழுப்புதல் முகாம், குடும்ப முகாம், வாலிபர் ஊழியங்கள், பெண்கள் ஊழியங்கள், சிட்டிலைட் ஜெபக்குழுக்கள், புத்தக ஊழியம், ஒளி நாடாக்கள், மருத்துவ சேவை, இவைகளோடு வேதாகம பயிற்சி கல்லூரி என 10 வகை ஊழியங்கள் இவ்வியக்கத்தின் மூலம் நடைபெற்று வருகின்றன. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த ஊழியத்தை உங்கள் ஜெபங்களாலும் காணிக்கைகளாலும் தாங்குங்கள். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பைபிள் கால்ஸ் 4/557 வலையாபதி சாலை, முகப்பேர் ஈஸ்ட், சென்னை 37, இந்தியா. கான்டாக்ட் நம்பர் 919244448080 918939397739. Our email ID biblecalls@gmail.com. Our website www.thejesusmission.in, www.biblecalls.com. இந்த ஊழியத்தை உங்கள் பொருளாலும் காணிக்கையாலும் தாங்க அன்போடு அழைக்கிறோம். எங்கள் வங்கி விவரம் பைபிள் கால்ஸ், அக்கவுண்ட் நம்பர்
18902000165888. Axis Bank, Chennai 7. IFS code UTIB 0000189. எமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பைபிள் டிவி வெப் டிவியிலும் காணத் தவறாதீர்கள். வெப்சைட் www.bibletv.tv. இறைவன் இயேசு உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக.